ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி இருந்தால் போதுங்க. நம்ம ஒரு பாரம்பரிய பலகாரமான சூப்பரான சுவையான இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஜெல்லி, புட்டிங் எப்படி வேணால் சொல்லலாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சத்தாகவும் சுவையாகவும் செய்யக்கூடிய இந்த இனிப்பு வகையை கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஈவினிங்கில் எதையாவது செய்வோம். ஒரு நாள் இந்த மாதிரி செய்து கொடுங்க. உடம்புக்கும் அவ்வளோ நல்லது, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி வச்சு இந்த ஸ்வீட் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. பச்சரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும். இப்போ ஊறி இருக்கிற பச்சரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரிசி மட்டும் சேர்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட்டு கிடைக்காதுங்க. இது கூட நம்ம தேங்காயும் சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு தான் அரிசி எடுத்தேன். அதுக்கு ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா விப்பிங்கில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமாக இதில் நான் 1.5 கப் அளவுக்கு நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை நேரடியாக அப்படியே ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திப்பிகள் இல்லாமல் இருக்கும். நல்லா நைஸான வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக எடுத்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு இனிப்புக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எந்த கப்பால் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவு, எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் கரையிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதில் தண்ணி கொஞ்சம் கூட குறைய போனாலுமே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். ஏன்னா கொஞ்சம் நமக்கு கெட்டிப்படுறதுக்கு டைம் எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும், வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், அல்லது ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் பொடியாக கட் பண்ண தேங்காய் பல்லும் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி, நான் ஒரு 3 முந்திரி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு 2 பத்தை அளவுக்கு தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தேங்காய் நிறைய சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முந்திரியும் தேங்காயும் நம்ம ஒன்றா சேர்த்து வறுக்கும்போது முந்திரியும் செவந்து வந்துடும், இந்த தேங்காயும் நல்லா செவந்து அந்த சுருங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பச்சரிசி தேங்காய் கலந்த கலவையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சதுனால கமன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா கெட்டிப்பட்டு வருது பாருங்கள். நீங்கள் வெல்லம் தண்ணியை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா இந்த அரிசி மாவு வேகாமல் இருக்கும். இது அரிசி மாவு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா கெட்டிப்பட்டு வருது பாருங்கள். இப்போ இந்த டைமில் இதில் நீங்கள் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நீங்கள் மாவு ஊற்றும் போதே அந்த மாவுலேயே கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. அந்த தேங்காய் நம்ம வறுத்து சேர்த்தோம் இல்லைங்களா, அதோட மனமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா வெந்து கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வெல்லம் தண்ணி சேர்க்கும்போது கெட்டியாக ஆகிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை ஃபுல்லுமே கட் பண்ணாமல் ஸ்பீடில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது நீங்கள் கலந்து விட ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுப்பை நீங்கள் ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை செஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், இது கலக்க நம்ம அந்த கட்டியாக இருக்கிறத அந்த கரண்டியால் மசிச்சு விட்டாலே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். இதை நான் கட் பண்ணவே இல்லைங்க, உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக நான் ஸ்பீடு தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வந்துடுச்சு. இப்போ இது நல்லா கெட்டிப்பட்டு வெந்து வரட்டும். இது பச்சரிசின்றதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடுங்க. வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இது அரிசி அல்வா, அரிசி புட்டிங் அல்லது ஜெல்லி எப்படி வேணால் சொல்லலாம். சூப்பரான, அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக கிச்சனில் நின்று ரொம்ப நாளைக்கு கஷ்டப்படாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தான் இது.
இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இது சூடாக இருக்கும்போதே நீங்கள் ஏதாவது ஒரு பிளேட்டில் கூட எடுத்து ஊற்றி செட் பண்ணி கட் பண்ணி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சின்ன சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாவு ஃபில் பண்ணி அப்படியே கொஞ்ச நாள் ஆற விட்டுட்டா போதும். அதுலேருந்து எடுக்கும்போது அந்த கிண்ணத்தோட ஷேப்லேயே இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய வெண்ணெய் புட்டு தாங்க. அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேர்ஷன் இது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுது. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.